பதிவு பண்ணிட்டே இருப்பாரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்த திமுக எப்படி மாறி இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு தமிழகம் எப்படி மாற்றி இருக்கிறது திமுகன்னு பாருங்க. ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு தலைமையோடு ஆளுமையோடு ஆட்சி நடத்தின காலத்தை மாறி இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு அடுத்த முதலமைச்சரும் தயாராக இருக்கிற நிலைமை உருவாயிருக்கிறது என்றால் இந்த அவலத்தை எங்கே சொல்ல? உதயநிதி சொல்றாரு சமஸ்கிருதம் செத்த மொழி, அந்த மொழிக்கு மோடி நிறைய நிதி ஒதுக்குகிறார். ஏன் சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ஒதுக்கவில்லையா என்பதை பற்றி எல்லாம் என்னை விட விவரம் தெரிந்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இங்க அதிகமா சொல்லுவார். அப்படிலாம் எந்த பாரபட்சமும் இல்லை என்பதை அவர் எடுத்து சொல்லுவார். சமஸ்கிருதம் செத்த மொழியா என்று கேட்கிறார். எப்படி அது செத்த மொழியா இருக்கும்? குரலோவியம்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க கருணாநிதி. அந்த குரலோவியம் புத்தகத்தை கியாபே விஸ்வநாதம் அவருடைய உறவினரை அழைத்து, அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் அழைத்து, இந்த குரலோவியத்தை நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து கொடுன்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு முன்னுரையும் கலைஞரே எழுதியிருக்கிறார். செத்த மொழியில ஏன் புத்தகம் வர வேண்டும் என்று உங்க தாத்தா விரும்பினார்னு கேட்டோம். இதுவரைக்கும் உதயநிதி பதில் இல்ல. உதயநிதி என்ற பெயர் இருக்கும் வரை சமஸ்கிருதம் எப்படி செத்த மொழியா இருக்க முடியும்பா? உதயநிதி என்ற பெயரே சமஸ்கிருதம் தானேன்னு சொன்னோம். உங்க தாத்தா சமஸ்கிருதம் தான், கருணாநிதி பேரு சமஸ்கிருதம் தான், உங்க பாட்டி தயாளம்மா பேரு சமஸ்கிருதம் தான், உங்க அம்மா துர்கான்னு பேரு வச்சிருக்காங்க, அது சமஸ்கிருதம் தான். உங்க கட்சிக்கு உதயசூரியன் சின்ன வச்சிருக்கீங்களே தம்பி, இந்த உதயசூரியன் பேரு சமஸ்கிருதம் தான். எங்க இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்றீங்களே, சுயமரியாதையும் சமஸ்கிருதம் தான் சொல்றோம். அவங்களுக்கு எல்லாவற்றையும் ஒழித்து விடுவது இது என்ன பழக்கம்னு தெரியல. மற்ற மாநிலங்களை பற்றி குறைத்து ஒரு திமுக எம்பி நாடாளுமன்ற அவையில பேசுறாரு. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறார். கவ் யூரின் ஸ்டேட்ஸ். என்ன திமிரு கொழுப்பு, என்ன திமிரு திமுக. இதுவரைக்கும் திமுக அந்த அமைச்சரை அந்த எம்பியை கண்டிச்சிருக்காங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதான் நீங்க கேட்கிற மாநில சுயாட்சியா? ஜிஎஸ்டி மீட்டிங்ல போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறப்போ ஜிஎஸ்டி மீட்டிங்ல சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓட்டு, கோவாவுக்கும் ஒரு ஓட்டான்னு கேட்கிறார். இதுதான் மாநில சுயாட்சியா? மாநிலங்களுடைய சைஸை வச்சுக்கிட்டு அதை முடிவு செய்வீங்களா? எல்லா வகையிலும் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கட்சி. ஹிந்திக்கு எதிர் புரியுது, மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி கொள்கை. கருணாநிதிக்கு நாணய வெளியிடுங்கன்னு சொன்னீங்க, அதுல ஹிந்தியில தான் கருணாநிதி எழுதியிருக்கு, தமிழ்ல எழுதல. கருணாநிதிக்கு வெளியிட்ட நாணயத்துல ஹிந்தியில தான் கருணாநிதி எழுதியிருக்கு. அது மாத்திரம் வேணுமா உங்களுக்கு? அப்போ ஆன்டி காட், ஆன்டி இந்தியா, ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி சான்ஸ்கிரிட், ஆன்டி நார்த், இந்த மாதிரி ஒரு கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் 2026 தேர்தலில் நமக்கான வேலை. 1962 கூட்டணி வருது. அப்ப மூதறிஞர் ராஜாஜியும் சுதந்திரா கட்சியும் ஃபார்வர்ட் பிளாக்கும் கூட்டணி, தேவரையாவும் அவரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்ப ராஜாஜி சொல்லுகிறார் தேவர்கிட்ட, பசும்பன் தேவரையாட்டு சொல்றாரு, இந்த கூட்டணியில நாம திமுகவை சேர்த்துக்குவோம், நம்ம கூட்டணிக்கு அது நல்லது, காங்கிரஸ் சுலபமா வீழ்த்திடலாம். அப்ப பசும்பன் தேவர் சொன்னாரா, திமுகவை கூட்டணியில சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லது ஐயா, இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அதேதான் வாசகம், நமக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது, திமுக இந்த தேசத்திற்கு நல்லதல்ல என்பதை தமிழக அரசியல்ல பல பேரும் புரிந்து வச்சிருக்கிறாங்க. அதுல பசும்பன் தேவர் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதுதான் மதுரையிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வர விடக்கூடாது. நமக்கு இன்றைக்கு வலிமையான கூட்டணி தேவை. பல பேர் சொல்றாங்க பிஜேபி தனியா நின்று ஜெயிச்சலாம். ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி சொன்னாங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு திமுக ஆட்சியில இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். 10 வருஷம் திமுக ஆட்சியில இருந்தா தமிழ்நாடே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சான்னா வைக்காட்டேன், தமிழ்நாடே இருக்காது, காலி, போயிந்தி, கான். வலிமையான கூட்டணி வேண்டுமா இல்லையா? தமிழ்நாட்டில் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது. 1967 இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெறுகிறார்கள். தனியாக களம் சந்திக்க எந்த கட்சியும் தயாராக இருந்ததில்லை. எங்க ஊர் பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருக்கோஷ்டியூருடைய ஸ்தல புராணம் வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு பெரிய அசுரனை எதிர்ப்பதற்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் கூட்டணி சேர்ந்து எதிர்த்தார்கள் என்பதுதான் திருக்கோஷ்டியூர. சிவனுக்கும் பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்குமே கூட்டணி தேவைப்படுதுன்னா அதிமுக பிஜேபிக்கு கூட்டணி வேண்டாமான்றதான் என் கேள்வி. ஒரு அசுரனை எதிர்க்கிறதுக்கே கூட்டணி வேண்டுது, திமுக மாதிரி அசுரனை எதிர்க்கிறதுக்கு எத்தனை கூட்டணி வேணும்? கண்ண பரமாத்மா என்ன சாதாரண ஆளா? பூதகின்ற அரக்கியை கொல்ல தெரிந்த கண்ணனுக்கு, கோவர்த்தனகிரி மலையை எடுக்க தெரிந்த
கையில தூக்க தெரிந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா வெண்ணப்பானையில வச்சிருந்த உரிப்பானையில வச்சிருந்த வெண்ணெய் எடுக்க தெரியாதா என்ன கண்ணனுக்கு? கண்ணன் என்ன பண்றாரு? 4-5 பேரை கூப்பிடுறாரு, கூட்டணி சேர்க்கிறாரு. ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் ஏறி போய் அந்த வெண்ணெய் எடுக்கிறாருன்னா, உரிப்பானையில வச்சிருக்கிற வெண்ணெய் எடுக்கிறதுக்கே கூட்டணி வேணும்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு கூட்டணி வேணுமா வேணாமான்னு அந்த வாசகர்கள் நான் கேட்கிறேன். வேணும்ல? எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். பிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்ங்கிறதா அரசியலினுடைய பாலபாடம். பிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட். இன்னைக்கு தமிழகத்தின் எதிரி, இந்தியாவின் எதிரி, இந்துக்களின் எதிரி திமுக தான்.